ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட வீட்டு தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது வந்து ராஜ வாழை சொல்லுவாங்க இல்லையா, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்க, அந்த வாழை மரம் இது வந்து டெல்லி கனகாம்பரம். ஓகே பாருங்கள், துளசி சும்மா ஜம்முன்னு நல்லா அழகாக வந்திருக்கிறாரு, பச்சை பசேல்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கனகாம்பரம். இது வந்து அந்த குழந்தைங்களுக்கு மருந்து அரைச்சி ஊற்றுவாங்க இல்லையா, அந்த செடி. குப்பைமணி இலை ப்ளஸ் இது வந்து ஊசி கனகாம்பரம் செடிங்க. குப்பைமணி இலையும் ஊசி கனகாம்பரமும் நிறைய இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாழை சூப்பராக வந்து குளத்தள்ளி இருக்கார். பாருங்க, சரியா வியூவர்லையோ இப்போ வியூ தெரியுதா, நல்லா குளத்தள்ளி இருக்கிறாரு. வாழைக்காவும் குளத்தள்ளி இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடி வேஸ்ட்டு அப்படியே போடுறதுனாலே நிறைய செடிங்க இங்கே வந்திருக்கு. இதில் பாருங்கள், உள்ளே ஒரு வாழைக்கன்று டிஃப்ரெண்ட்டாக வருது நிறைய, அதனால தெரியல, வந்தால் தான் தெரியும். கொச்சன்னு வருது இலைங்க, தெரியுதா? இந்த இலைங்க ஒரே செடியில் இவ்வளோ கொச்சன்னு இருக்குது. இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சங்கன்று வந்திருக்கு. ப்ளஸ் அது கூடவே வந்து பாகற்காய், அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரத்துலேயே வந்து சங்குப்பூ செடி, வெத்தலை செடி அண்ட் மணி பிளான்ட்டு, துளசி எல்லாமே மிங்கிள்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து வேப்ப மரத்தில் வந்துருக்குது எங்களுக்கு. இந்த வீடியோ நான் உங்களுக்கு செப்ரேட்டாக ஒன்று போட்டுருந்துருப்பேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அது வந்து ஊசி மல்லி. நான் ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட நேம் கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஊசி மல்லின்னு சொன்னீங்க. அந்த ஊசி மல்லி. இவங்க நெல்லிக்காய். இது வந்து ஊசி கனகாம்பரம். டெல்லி கனகாம்பரம் ஃபுல்லாக கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. சுண்டக்காய் செடி, பசலைக்கீரை, கருவேப்பிலை, ரணகல்லி, ஆலிவேரா ஜெல்லு. இது மல்லிகைப்பூ, 2 டைப்ஸ் ஆஃப் மல்லிகைப்பூ. முருங்கைக்கீரை பாருங்கள், சூப்பராக வந்திருக்காரு. அப்படியே வந்தீங்கன்னா நித்தியமல்லி. இங்கே தாங்க உங்களுக்கு நிறைய பிளான்ட் இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா எல்லாத்தையுமே கழுவி இந்த பக்கம் தான் ஊற்றுறது. ஊசி மிளகாய், முழு நெல்லிக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சை இலை, சூப்பராக இருக்கும். முருகருக்கு உகந்த செடி இதுன்னுவாங்க. நம்ம முருகர் கோவில் எத்துமே குத்தோம்னா இதை முதல்ல எத்துமே அவரோட கால் பாதத்துலேயும் சைட்லேயும் வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் நித்திய கல்யாணி பூச்செடி. இதில் இப்படியே வரும்போது இங்கேயும் துளசி இருக்குது பாருங்கள். துளசி. இங்கே வந்து பாருங்கள் பீட்ரூட் பாருங்கள், சூப்பராக வராரா பீட்ரூட்டு. இந்த ஸ்டெம் பாருங்கள், நல்லா கருணக்கிழங்கு எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்காரு பாருங்கள். இந்த ஸ்டெம்மை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துனே வாங்க. நல்லா இவ்வளோ பெரிய ஹைட்டாக வந்திருக்காரு. இது செம்பருத்தி. இங்கே பார்த்திங்கன்னா இது சாண்டல் கலர் செம்பருத்தி. கருவேப்பிலை மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே குனிஞ்சு போய் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு செடி, சேப்பங்கிழங்கு செடி, இந்த மாதிரி நிறைய செடி வந்திருக்கு. உள்ளே இருந்து நம்மளால் எடுக்க முடியல வீடியோ, அதை கிளியர் பண்ணும்போது தான் நமக்கு எடுக்க முடியும். ஓகேவா? இந்த வீடியோ வரைக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அசோகர் மரம் நட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பாடத்தில் படிப்போம் இல்லையா, எங்கள் வீட்லேயும் ஒரு அசோக மரம் வளர்றா இருக்காருங்க. நல்லா ஹைட்டாக வளர்ந்துன்னு இருக்கிறாரு, செம்ம ஹைட்டாக வளர்ந்து போயின்னுக்கிறாரு. சரி இருக்கட்டும் அப்படின்றதுனால விட்டு வச்சுருக்கோம் நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிச்சன் வேஸ்டேஜ் தூக்கி போகிறதுலேருந்து நிறைய செடிகள் வருது, அதை நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.